துள்ளி குதித்தோடும் கன்றுக்குட்டியைப் போல் காலம் ஓடியிருந்தது. எத்தனையோ மாற்றங்கள் உருவத்திலும் மனதிலும். கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தையே பார்த்தபடி இருந்தாள் லலிதா. தேங்க்ஸ்மா. அதெல்லாம் இருக்கட்டும். 3 நாள் டூர், ஸ்கூல் டூரில் தங்குவது இதுதான் முதல் முறை. கவனமாக போய் வா. என்னம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? +2 படிக்கிறேன். அடுத்த ஆண்டு காலேஜுக்கே போகப் போகிறேன். நான் பார்த்துக்குவேம்மா என்றாள் வாணி. இல்லடா, உன்னை பிரிஞ்சு 3 நாள் எப்படித்தான் இருக்க போறேனோ என சொல்லிவிட்டு கண் கலங்கினாள் கௌரி. பத்தவங்களுக்கு பிள்ளைகள் தாம்பா சொத்து, பிள்ளைகள் கூட இருந்தாலே போதும் என்று சொல்லி மகளின் கன்னத்தை தட்டி சமையலறைக்கு நகர்ந்தாள் கௌரி. கௌரியின் கணவர் பாஸ்கர் வங்கி அதிகாரியாக மதுரையில் பணிபுரிகிறார். தனி பங்களா, மனைவி, மகள் மற்றும் மகன் வருண் என சந்தோஷமான வாழ்க்கை. வாணி +2வும் வருண் 7ஆம் வகுப்பும் படிக்கின்றார்கள். வாணியின் பள்ளியிலிருந்து 3 நாள் சுற்றுலாவாக சென்னை செல்கின்றனர். வாணியின் லஞ்ச் பாக்ஸை சமையலறையில் சிங்கில் போட திறந்த பொழுது உள்ளே ஒரு பெரிய சாக்லேட் இருந்தது. வாணி, இது என்னம்மா சாக்லேட், நீ வாங்கினியா? இல்லம்மா, கிருத்திகாவோட பாட்டிக்கு பிறந்த நாளாம், அவள் கொடுத்தது. அம்மா, என் நண்பர்கள் நிறைய பேருக்கு பாட்டி தாத்தான்னு இருக்காங்க, எனக்கு மட்டும் யாருமே இல்லையே. லட்சுமி பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க, அவங்களும் இப்போ எங்கேயோ போயிட்டாங்க. ரொம்ப லோன்லியா இருக்குமா என்றாள் வாணி. கௌரிக்கு சங்கடமாக இருந்தாலும் அதனால என்னம்மா, நாங்கள் அப்பா அம்மா இருக்கோமில்ல என்று தேற்றினாள். வாணியின் மனதிற்குள் பழைய நினைவுகள் எழுந்தன. அப்பாவின் அம்மாதான் லட்சுமி பாட்டி. இவர்களுடன் தான் இருந்தார். வாணிக்கு நெருங்கிய தோழி போல அவர். பாட்டியுடன் விளையாடுவது, அவரது மடியில் படுத்துக்கொள்வது என்று அவள் பாட்டி செல்லம். தினமும் பள்ளியிலிருந்து வாணி வீடு திரும்பும் பொழுது பள்ளியில் யாராவது திட்டினாலோ சண்டை போட்டாலோ எல்லாம் பாட்டியிடம் தான் பகிர்ந்து கொள்வாள். சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் ஊருக்கு போய்விட்டாள் பாட்டி. அங்கே கிராமத்திலே அப்பாவோட சொந்தக்காரர் இருக்கிறாரு. அவர் வீட்டில் தான் பாட்டி இருக்கிறாங்க. கிராமத்தில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அங்க இருந்தா பாட்டிக்கும் பொழுது போகும். இங்க போர் அடிக்குதாம் என்றாள் அம்மா. வெளியில் அமர்ந்திருப்பாள் பாட்டி. ஓடி வந்து பாட்டியை அணைத்து கொள்வாள் வாணி. கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டியை மறந்தே போய்விட்டாள் வாணி. இன்று போல தோழிகள் பலரும் பாட்டி தாத்தா பிறந்த நாள் அது இது என சொல்லும் பொழுதெல்லாம் பாட்டியின் நினைவுகள் அவளுக்கு வந்து செல்லும். சென்னையில் நல்ல வசதியான தங்கும் விடுதியில் தான் தங்கியிருந்தனர். சுற்றுலா திட்டமிட்டபடியே நடந்தது. சுற்றுலாவின் முதல் 2 நாட்களில் சென்னையில் பார்க்க வேண்டிய எல்லா இடங்களையும் பார்த்தாகிவிட்டது. 3ஆம் நாள் காலை அனைவரையும் அழைத்தார் ஆசிரியர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? காலையில் டி நகரில் ஷாப்பிங், மதியம் சாப்பிட்ட பிறகு மாலை முதியோர் இல்லம் செல்கிறோம். சமூகத்தின் இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்ப்பதற்காகத்தான் இந்த விசிட். அங்கு இருக்கும் முதியோருக்கெல்லாம் உங்கள் கைகளால் பழங்கள், ஸ்வீட் எல்லாம் வழங்கலாம். இப்போ ஷாப்பிங் போகிறோம் என்றார். உற்சாகமாக புறப்பட்டனர் மாணவ மாணவியர். சிறிது ஓய்வுக்கு பின் மாலை அடையாறில் உள்ள முதியோர் இல்லம் சென்றனர். வாங்கி சென்ற பழம், இனிப்பை பாட்டி தாத்தாக்களுக்கு வழங்கினர். அப்பொழுது ஒரு பாட்டியை பார்த்ததும் வாணிக்கு திக்கென்றது. நம்ம லட்சுமி பாட்டி மாதிரியே இருக்கே என அருகில் சென்று பார்த்தாள் வாணி. ஆம், அவள் பாட்டிதான். வாணிக்கு நெஞ்சே வெடித்துவிடும் போல் இருந்தது. பாட்டி பாட்டி என்று அழைத்து கட்டிக்கொண்டாள். மெலிந்து கண்கள் பஞ்சடைந்து போயிருந்தாள் பாட்டி. குழந்தை, நல்லா இருக்கியா? நீ யாருப்பா என்றாள். வாணிக்கு கண்களில் நீர் முட்டியது. பாட்டி கண்களை சுருக்கி பார்த்து அடையாளம் கண்டதும் அவள் கண்கள் மடை வெள்ளம் திறந்தது போல கண்ணீரை கொட்டினாள். வாணி, என் செல்லமே என கட்டிப்பிடித்து அழுதாள். பாட்டியும் பேத்தியும் அழுவதை மற்ற மாணவியர் வியப்போடு நோக்கினார்கள். பாட்டி, நீங்க கிராமத்தில் சொந்தக்காரர் வீட்டில் இருக்கிறதாகத்தானே அம்மா சொன்னாங்க? கேவலுடன் கேட்டாள் வாணி. இல்லடா செல்லம், மதுரையிலிருந்து நேரா இங்குதான் உங்க அப்பா கூட்டிட்டு வந்து விட்டுவிட்டான். நான் உங்களுக்கெல்லாம் பாரமாக இருந்தேனாம். என்னால பார்க்க முடியலேன்னு இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டான் உங்க அப்பன். அப்பா வருகிறாரா? இல்லதா, மாசம் மாசம் பணத்தை மட்டும் அனுப்புகிறானாம். என் பேத்தி பேரனை பார்க்காம என் மனசே ஏங்கி போச்சுடா என அழுதாள். இரவு புறப்பட்டு மறுநாள் காலை மாணவ மாணவியர் மதுரை வந்தடைந்தனர். ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார் வாணியின் அப்பா. வந்து இறங்கியதிலிருந்தே வாணி யாரிடமும் பேசவில்லை. கட்டி அணைத்தாள் வாணியின் அம்மா. கைகளை விலக்கிவிட்டு நடந்தாள் வாணி.
பெற்றோருக்கும் ஒன்றும் புரியவில்லை. மறுநாள் காலை ரெடியாகி பள்ளி சென்றாள் வாணி. மாலை வீடு திரும்பிய பிறகும் எதுவுமே பேசவில்லை. கௌரி வற்புறுத்தி கேட்ட பின் பாட்டியை சென்னையில் சந்தித்ததை கண்ணீர் வழிய சொன்னாள். ஏமா என்கிட்ட போய் சொன்னீங்க? இல்லம்மா, உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு பாட்டியை என்னால் கவனிக்க முடியல. அது நல்ல இடம்மா, சாப்பாடு மற்ற வசதி எல்லாம் நல்லா இருக்கும். அப்பா மாசம் கரெக்டாக பணத்தை அனுப்பி விடுவாரு என்று சமாதானம் சொன்னாள் கௌரி. ஆனால் வாணியின் மனம் மாறவில்லை. என்னை ஒரு 3 நாள் பார்க்காம துடிச்சு போயிட்டியே, பாட்டி பாவம், இத்தனை நாட்களாக யாரையும் பார்க்காம எப்படி துடிச்சு போயிருப்பாங்க என்று சொல்லி அழுதாள். கௌரியால் எதுவும் பேச முடியவில்லை. 1 மாதம் ஆகிவிட்டது. இன்னும் யாரோடும் பேசாமல் உம்மென்றே இருந்தாள் வாணி. அந்த மாத தேர்வுகளில் மிக குறைந்த மதிப்பெண் பெற்றதால் பெற்றோரை வர சொன்னார் ஆசிரியர். தன் முன் அமர்ந்த வாணியின் பெற்றோரிடம், என்ன ஆச்சு வாணிக்கு? நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, இந்த 1 மாசமா அவள் சரியில்லையே. சென்னைக்கு போய் பாட்டியை பார்த்ததிலிருந்தே ரொம்ப உடஞ்சு போயிருக்கா. அவளை சரி பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. உங்க பர்சனல் விஷயத்தில் தலையிட நான் விரும்பவில்லை. இருந்தாலும் வாணியோட படிப்பு ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். வீட்டில் பாட்டி தாத்தான்னு பெரியவங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். நமக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லுவாங்க. பிரச்சனைகளின் அழுத்தத்தில் நாம் உடைஞ்சு போயிடாம நல்ல ஆலோசனை சொல்லி நம்மளை தாங்கி பிடிப்பாங்க. நம் பிள்ளைகளுக்கு பெற்றவர்களை விட தாத்தா பாட்டியின் நம் பண்பாடு பாரம்பரியத்தை சொல்லி மனதில் பதிய வைப்பாங்க. குடும்பங்கிறது பாசச்செடினா அதன் வேர்கள் நிச்சயமா தாத்தா பாட்டி தான். அவங்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறது உயிரோடு முதுமக்கள் தாலியில் வைப்பது போலத்தான். மற்றபடி வாணிக்காக நான் வருத்தப்படுகிறேன் என்றார் ஆசிரியை. அமைதியாக வீடு திரும்பினார்கள் வாணியின் பெற்றோர். 2 நாட்கள் ஓடியது. அடுத்த நாள் மாலை பள்ளி விட்டு தொங்கிய முகத்துடன் வீட்டுக்குள் நுழைந்தாள் வாணி. வெளியில் யாரோ அமர்ந்திருப்பதை பார்த்தாள். பாட்டி பாட்டி என்று கத்தியபடியே ஓடி வந்து பாட்டியை கட்டிப்பிடித்து கொண்டாள். பாட்டி பேத்தி இருவரின் கண்களிலும் கண்ணீர். பழைய உற்சாக வாணியாக மாறியதை பார்த்து பாஸ்கரும் கௌரியும் கண்களின் கண்ணீர். இது ஆனந்த கண்ணீர். அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள் தாங்கள் எவ்வளவு பெரிய தப்பை செய்திருக்கிறோம் என்று. ஆமாங்க, வீட்டில் பெரியவர்கள் இருப்பதால் நாம் பாரம் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறாகும். நம்மையும் நம் குழந்தைகளையும் நல்வழிப்படுத்துவதே அவர்களின் கடமையாகும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.